குட் ஈவினிங்மா. ஒர்க் பண்ணியிருக்கீங்களாம்மா? Have you all worked? You can all show your work on the screen. வானதி மேம் அந்த பார்த்துட்ருக்கேம்மா. ஓகே, ஸ்கெட்ச் ஃபஸ்ட் லேயர் மட்டும் வச்சுருக்கீங்க. பேக்ரவுண்டு மட்டும் தான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கீங்களா? பேக்ரவுண்ட் பண்ணிருக்கேன். அந்த ஸ்கெட்ச் லைட்டா கொஞ்சம் கலர் உண்டாக்குறேன் சார். நான் அடுத்த லேயர் வைக்கலாம் சார். ஓகே, கொஞ்சம் அப்படியே டெப்த் வச்சுருங்கம்மா. ஓகே சார், ஃபாலோ பண்ணிடுறேன். ஓகே, இது வரைக்கும் கரெக்டாக தான் பண்ணியிருக்கீங்க. அடுத்தது எப்படி பண்ணுறீங்கன்னு தெரியல, பார்க்கலாம். தேங்க்யூம்மா. ஹேமப்பிரியாம்மா? அதை பார்த்துட்ருக்கேம்மா. சார் நான் கொஞ்சம் இந்த பெரிய போர்டு பண்ணேன்னு சொன்னீங்களா? ஓகேம்மா. பேக்ரவுண்ட் மட்டும் தான் சார் பண்ணேன் நானும். ஓகே. இப்போ நீங்கள் அந்த ஹார்ஸுக்கு கலர் வச்சுருக்கீங்களாம்மா? அடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு இது மட்டும் வச்சிருக்கேன் சார். சரிம்மா, ஓகேம்மா. அடுத்த 2 லேயர்ஸ் நான் பண்ணல. ஒன்லி பேக்ரவுண்ட் மட்டும் முடிச்சேன். கீழேயும் பண்ணலங்க சார். ஒரு லேயர் பண்ணிருக்கேன் அவ்வளவுதான். ஓகே, சரிம்மா. ஓகேம்மா. ஓகே, பண்ணிடுறேன் சார். இப்போ நான் ஒரு 1/2 அன் ஹவர் இருந்துட்டு அப்புறம் கிளம்பிடுவேன். காமிச்சிட்டு கிளம்பிடலான்னு சார். நான் மெசேஜ் போட்டேன் குரூப்ல. சரிம்மா. அதில் நீங்கள் பேக்ரவுண்ட் ஓகேவாங்க சார்? பேக்ரவுண்டு இப்போ நீங்கள் அதை டெப்த் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே. இன்னும் கொஞ்சம் டெப்த்து வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேம்மா. ரொம்ப தான் பண்ணேன். ஃபர்ஸ்ட் இது மட்டும் தான் பண்ணேன். வேற எதுவுமே பண்ணல. அந்த அடுத்த ஹைலைட்ஸ் அந்த டிப்ஸ் எதுவுமே பண்ணலங்க சார். டார்க் கலர் எதுவும் பண்ணல. இனிமேல் நான் இன்னைக்கு பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வீக் குள்ள பண்ணிடுறேன் சார். சரிம்மா. நீங்கள் இப்போ இந்த சைடில் எனக்கு இந்த போர்ஷனில் மட்டும் ப்ளூ அதிகமான மாதிரி இருக்குது. இந்த சைடு ஆப்போசிட்டில் உள்ளது கரெக்டாக இருக்குது. ஆமாங்க சார். இந்த பக்கம் கொஞ்சம் லைட்டா இருக்கு. இந்த பக்கம் அதிகமாயிடுச்சு கொஞ்சம். கரெக்ட்டா சார்? அது ஒரு 30% கூட ஏறிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, அது குறைச்சிடணுமாங்க சார்? கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. ஏன்னா இது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு லைட்டிங் இருக்குங்களா, இது டார்க்காக இருக்குங்களா, ஓகே. இந்த இடம் ஃபுல்லாக டார்க்காக இருக்குங்களா, இந்த லைட்டிங் இருந்ததுன்னா உங்களுக்கு ஹார்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வரும். அது ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல நீங்கள் லைட்டிங்காக இருக்கிற இந்த மாதிரி பண்ணணும்ல சார் இந்த பக்கம்? ஆமாம்மா. அது நீங்கள் ஆப்போசிட்டில் பண்ண மாதிரி இங்கிட்ட அதுலேயே பண்ணிருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி சார். ஏன்னா இது நல்லா டெப்த்து வரல. டெப்த் வரையில் இதுவும் லைட்டாக இருந்தது அப்படின்னா ஹார்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் வரும். சப்போஸ் வந்து இப்போ நீங்கள் வச்சுருக்க மாதிரியே இங்கே இருந்தது அப்படின்னா 2 கலரும் பேக்ரவுண்டு ஒரே பக்கத்தில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஓகே. அந்த டிஸ்டன்ஸ் காமிக்கணும்ல, அது ஓகேங்க சார். சோ சேமா இருக்கணும் இந்த பக்கம் அந்த பக்கம். அது மட்டும் பார்த்துக்குங்க. சரிங்க சார். ஓகே, அப்படியே கண்டினியூ பண்ணிடுங்கம்மா. நீங்கள் அடுத்தது பண்ணலாம் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. ஏன்னா இப்போ பண்ண போகிறது வந்து ரொம்ப முக்கியமானது. இது சும்மா இது வரைக்கும் பண்ணது வந்து சும்மா தான் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் மட்டும் ரொம்ப முக்கியமானது. இதை நல்லா வீடியோ வந்து 1க்கு 2 தடவை நல்லா பார்த்துக்குங்க. ஓகேங்க சார். கண்டிப்பா நான் வந்து கொஞ்சம் இது கொஞ்சம் பெரிய போர்டுன்றதுனால எனக்கு இந்த பேக்ரவுண்ட் கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. பரவாயில்லம்மா. ஓகே, பண்ணுங்க. சரிங்க சார். கண்டிப்பா எவ்ரி ஸ்டெப் பார்த்துட்டு தான் நான் பண்றேன் எவ்ரி டைம். சரிம்மா, ஓகேம்மா. ஓகே சார். தேங்க்யூம்மா. Next, Nimla Devi ma'am. Okay. தெரியுதாங்க? Yes ma'am. சார் நான் ஃபுல்லா முடிக்கலைங்க சார். பீஸா இனிமேல் தான் சார். ஓகேம்மா. ரொம்ப டார்க்காக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் தெரியுதுமா, அது மட்டும் கொஞ்சம் பார்த்துங்கம்மா. ஓகே. ரூமுக்குள்ளே இருக்கிறதுனால அப்படி தெரியுதாங்களா? சரிம்மா, ஓகேம்மா. அந்த பீகாக் பேக் சைடு அந்த ரெட்டீஸாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துலலாம் ட்ரீ வரும். அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. சரி. அது ஒரே பிளைனாக இருக்கு. கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டேங்க சார். அது இன்னும் முடிக்கலைங்க சார். ஓகே. அது ஒரே பிளைனாக இருக்க மாதிரி தெரியுதுமா, அதான். ஓகே. இப்போது அந்த ரிவருக்கெல்லாம் நான் கொஞ்சம் ஹைலைட்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். நீங்கள் பண்ணுங்கம்மா, நல்லாயிருக்கு. இது பண்ணியிருக்க வரையும் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க. இதுக்கப்புறம் வந்து அந்த எல்லோ இதெல்லாம் வச்சிங்கன்னா இன்னும் ஒர்க்கு இன்னும் மாறிடும்.
ரொம்ப கஷ்டமாக இருக்காம்மா? ஆமாங்க சார். எனக்கு ஸ்டோன் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சார். பிளண்ட் பண்ண பண்ண அது உருவம் மாறிட்டே இருந்துச்சுங்க சார். உருவம் மாறிடுச்சிங்களா? அது என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ வீடியோ நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ நான் கிளாஸ் எடுக்கல, நீங்கள் எதுவும் ஒர்க் பண்ணாதீங்க. சரிங்க சார். நான் என்ன சொல்கிறேனோ அதை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வீடியோ அப்லோடு பண்ணதுக்கப்புறம் வீடியோ வந்து நீங்கள் இன்னும் 2, 3 தடவை நல்லா பாருங்கள். பொறுமையாக இருந்து பாருங்கள். அதுக்கப்புறம் அடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா நீங்கள் கரெக்டாக வந்துருமோன்னு எனக்கு தோணுதும்மா. சரிங்க சார். அது காரணம் என்னென்னா, நான் கிளாஸ் எடுக்கல, நீங்களும் பண்ணீங்கன்னா உங்கள் கவனம் அதில் எவ்வளவு சேர்க்குறேன்ன்றது அப்போதைக்கு புரிகிற மாதிரி இருக்கும். தனியாக நம்ம ஒர்க் பண்ணையில் ஒவ்வொன்றும் யோசிச்சு பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுதும்மா. ஒவ்வொரு இடமா நீங்கள் ரொம்ப யோசிச்சு பண்ணுறீங்களோ அப்படின்ற மாதிரி தெரியுது எனக்கு. ஆமாங்க சார். ரொம்ப டைம் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன் சார். அப்போது கவனம் பண்றேங்க சார். இனிமேல் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்கம்மா. பார்த்துட்டு பண்ணுங்க. ஓகே சார். இப்போ ஒர்க் பண்ணாதீங்க. நான் கிளாஸ் எடுக்கையில் நீங்கள் ப்ரஷ்ஷு கலர் எதுவுமே எடுக்காதீங்க. நான் என்ன சொல்கிறேன், என்ன கலர் எவ்வளோ அதில் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் போர்டில் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியும். உங்களுக்கு கலர் ஸ்கில் நல்லா இருக்குமா? ஸ்கெட்செல்லாம் மிஸ் ஆகலை. ஸ்கெட்செல்லாம் நீங்கள் நல்லா தான் பண்ணியிருக்கீங்க. இதில் வந்து கவனக்குறைவு அந்த ஒரு மிஸ்டேக்னால தான் உங்களால் பண்ண முடியல. ஒரு டைம் ஆகுது. சரிங்க சார். ஓகேம்மா, பார்த்து பண்ணுங்கள். ஓகேங்க சார். ஓகே, தேங்க்யூம்மா. Thank you, ma'am. Next, Kusuma Bora, ma'am. Yes, ma'am. ஓகே, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கீங்களாம்மா? Now only you have started, ma'am. Not completed, ma'am. ஓகே, Okay, ma'am. கொஞ்சம் டெப்த்தில் வைங்கம்மா. ரொம்ப லைட்டாக இருக்க மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் பேர்ன் டம்பர், பிளாக்கு அந்த மாதிரி எடுத்துக்கோங்கம்மா. Ma'am, it looks light, ma'am. You have to give depth. நான் டெப்த்தெல்லாம் After this, you can use burnt sienna, burnt amber, black. Like that you have to use, ma'am. Okay, ma'am. I will do. Okay, ma'am. Thank you. தேங்க்யூம்மா. Thank you. Subhashini, ma'am. Ma'am, தெரியுதா? நான் பார்த்துட்ருக்கேம்மா. பிளாக் அதிகமாகிடுச்சாமோ? ஆமா சார். பேண்ட் ஆம்பர் தான் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. பேர்ன்ஸ்னா அது கலரே காணும். எனக்கு பார்த்தா பிளாக் அதிகமாக அதில் ஏறிச்ச மாதிரி தெரியுதும்மா. சரிம்மா, இதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுறல அந்த லைட்டிங்லாம் வைக்கிறாங்களா, அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நான் கிளாஸ் எடுக்கிறவளையும் நீங்கள் எதுவும் ஒர்க் பண்ணாதீங்க. நான் என்ன கலர் எடுத்து யூஸ் பண்ணுறோம், எப்படி அந்த கலர்லாம் பிளெண்ட் பண்ணுறேன், அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் இது வந்து இன்னும் கொஞ்சம் பேர்ன்ஸ்னால் எடுத்துருந்தீங்கன்னா உங்கள் ஒர்க் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். நீங்கள் அந்த பேர்ன் டம்பர் பிளாக் எடுத்ததுனால அது டோட்டலாக இதாகிடுச்சு. ட்ரையானோட தான் அது டார்க் பண்ணும்போது தெரியல. ட்ரையானோட தான் ரொம்ப டார்க்கா தெரிஞ்சிச்சு. சரிம்மா, இது பேண்ட்ஸ்னால தான் நான் செய்துட்டேன். சரிம்மா, ஓகேம்மா. கீழே வந்து அந்த மணல்லாம் பறக்கிற மாதிரி இருக்குல்ல, அது வந்து ரொம்ப டார்க்காக இருக்குமா? அவ்வளோ டார்க்கு வராது. அந்த குதிரையும் டார்க்காக இருக்குது. கீழே உள்ள பேக்ரவுண்டு வந்து ரொம்ப டார்க்காக இருக்குது. சரிங்க சார். தெரியுதுங்களா? அலை மாதிரியா இருக்கா? தெரியுது சார். ரொம்ப டார்க்கா தான் இருக்கு. அது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த மேலே உள்ள பேக்ரவுண்டு கலரு கீழேயும் கொஞ்சம் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வச்சுருக்கீங்களா, அது கரெக்டாக தானே இருக்குது. அதை அப்படியே விட்டுருந்துருக்கலாமே. அந்த டெப்த் வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பேக்ரவுண்டு வச்சு ஃபஸ்ட் லேயர் வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த கலர் கரெக்டாக தானே வச்சுருக்கீங்க. சரி டார்க் ஆயிடுச்சு சார். சரிம்மா, ஓகே, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனைலாமா. நீங்கள் வீடியோ மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் நல்லா ட்ரை பண்ணியிருக்கீங்க. இன்னும் ஏதோ ஒரு அப்செட், ரொம்ப கோவத்தில் வரைஞ்சிருப்பீங்களோ, டென்ஷனில் இருந்திருப்பீங்களோ. அப்படிலாம் இல்லை சார். சரிம்மா, அப்படியெல்லாம் இருக்காதீங்க. ஒர்க் பண்ணையில் மட்டும் நல்லா ஜாலியாக ஃப்ரீயாக இருக்கையில் பண்ணுங்கள். வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அப்போல்லாம் எடுத்து ஒர்க் பண்ணாதீங்க. அப்போது என்ன அது ஏன்னா எதுக்கு இது சொல்கிறேன்னா, நீங்கள் அந்த டயத்தில் ஒர்க் பண்ணால் என்ன ஆகும்னா,
நம்ம மைண்டில் இருக்கிறது வரவே வராது. மைண்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக இருக்கல பண்ணுங்கள், சூப்பராக வரும். நீங்கள் எதிர்பார்க்குறத விட அது நல்லா வரும். சரிங்க. ஓகேம்மா. ஓகே ஓகேம்மா. ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூம்மா. Next is Jayalakshmi ma'am. ஒன்றும் அர்ஜென்ட்டாக கேட்குறாங்க ஓஹோமா கீழே வரேன். சார். இது பீகாக் லாஸ்ட் வீக் காமிச்சிருந்தீங்க சார். ஒரு நிமிஷம் வந்து வரம்மா. ஓகேம்மா. இப்போ அந்த பீக்காக்கு சைடில் இருக்கிற எல்லோ ரொம்ப கம்மியாக இருக்காம்மா. எல்லோ கம்மியா இருக்காங்க. ஆமாம், ஒயிட்டாக இருக்குது. தெரியுதுங்களா? இங்கேயா சார்? அந்த ஹெட்டுக்கு பேக் சைடு ஹெட்டுக்கு பேக் சைடு. ஓகேங்க சார். அந்த ரெட்டிஸாக ஒன்று இருக்கும், அந்த டோனே காணும். ஓகே. தெரியுதுங்களா? அது ஒயிட்டாக இருக்கிற மாதிரி தெரியுதுங்களா? இந்த இடத்துல ஆ சொல்லுங்க. ஆமாம் ஆமாம்மா, அதான் அதான் ஓகேங்க சார். ஒயிட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தெரியுதுமா. அது எல்லோஸாக இருந்தது, அந்த டோன் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுதுமா. ஓகே. அப்புறம் வந்து ஆஃப் ஒயிட் இது பண்ணேங்க சார் லாஸ்ட்ல. அது மாறிடுச்சு சார். ஒன்றும் இல்லைம்மா, நான் இதே மாதிரி தான் எனக்கும் இருந்திருக்கும். நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா, எல்லோ வந்து ரொம்ப லிக்விடாக எடுத்துக்கிட்டு ஒரு கோட்டிங் அது மேலே அப்ளை பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தா எல்லோ இருக்கும். அப்புறம் அதில் டெப்த்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா கிரிம்சன் ரெட்டு, அந்த ட்ரீயோட இதெல்லாம் கொஞ்சம் காமிச்சிருப்பேன். ஓகேங்க சார். ட்ரை பண்றேங்க சார் நெக்ஸ்ட் இதுல. சரிம்மா, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்கம்மா. இப்போது லாஸ்ட் இப்பதான் சார் ட்ரை பண்றேன். இது பண்ணல சார். இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் சார். ஓகே. சரிம்மா, ஓகேம்மா, பண்ணுங்கம்மா. ஓகேம்மா, ஸ்கெட்சும் எதுவும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்க சார். பார்த்துங்க. பேக்ரவுண்ட்லாம் முடிஞ்ச வரைக்கும் லைட்டாகவே கொடுங்க, எவ்வளோ லைட்டாக கொடுங்க. ஹார்ஸ்க்கு மட்டும் நல்லா முக்கியத்துவம் கொடுங்க. ஓகேங்க சார். சரி, ஓகே ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூம்மா. Next is Jansi ma'am. நெக்ஸ்ட் வீக் Okay ma'am. நெக்ஸ்ட் கிளாஸ். Okay. Till you have completed, you can show ma'am. மேம், பேக்ரவுண்டு வந்து ரொம்ப டார்க்காக இருக்க மாதிரி தெரியுதுமா. செர்லின் ப்ளூ அதிகமாக இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் ஒயிட்டு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்குமா. ஓகே. அதுக்கப்புறம் Ma'am, இப்போது your background looks dark ma'am. Cerulean blue is more. If you use white with cerulean blue means it will be correct ma'am. ஓகே. உங்களுக்கு பேக்ரவுண்டு டார்க்காக இருக்கிறதுனால ஃபிகரும் வந்து வெளியில் தெரியல. அது மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. ரொம்ப லைட்டாக கொடுங்க. கொஞ்சம் லைட்டாக மட்டும் செர்லின் ப்ளூ எடுத்துக்கிட்டால் போதும். சரிம்மா. As the background is dark, your figure is not so much attractive ma'am. You can give that background in light means it will be good ma'am. ஓகே. ஓகே. மேம், ஒர்க் பண்ணையில் கொஞ்சம் நோட் பண்ணுங்கம்மா, பார்த்துக்குங்கம்மா. வீடியோவும் செக் பண்ணி பார்த்துக்குங்க. Ma'am, while working you can refer our video 2 or 3 times ma'am. Then you can work. Okay ma'am, thank you ma'am. Next to Uma ma'am. ஓகே, வந்து பார்த்துட்ருக்கம்மா. ஓகே, பார்த்துட்ருக்கம்மா. பேக்ரவுண்டு ஓகே. அதுக்கு ஓகே, இது வரைக்கும் கரெக்டாக பண்ணியிருக்கீங்கம்மா. ஓகேம்மா. ஹலோ உமா மேம், சொல்லுங்க. இந்த பார்த்துட்ருக்கேன் மேம். ஓகே. ஓகே, அது இது மட்டும் இந்த மவுத்து மட்டும் ஏதோ ஸ்கெட்சு மிஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் தெரியுதுமா. ஆமா, இந்த இடத்துல மிஸ் ஆயிருக்கு. அதாம்மா, அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியமான இடம். ஹைலைட்டு அங்கே தான் இருக்குது.
அதை விட்டுறாதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே. அதனால அதைத்தான் நான் சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கொஞ்சம் டார்க்காகவே அவுட்லைன் கொடுத்துக்கோங்க, நம்ம கலரிங் அது மேலே லேயர் லேயர் வைக்கையில் உங்களுக்கு இதாயிரும். ஓகே, இதில் கலரோட ஸ்கில் நல்லா இருக்குமா? நீங்கள் பண்ண கலர் ஸ்கில் நல்லா இருக்குது. அந்த ஸ்கெட்சோட மிஸ்டேக் ஒன்று மட்டும்தான், அது மட்டும் சரி பண்ணிட்டீங்கன்னா ஒர்க்கு சூப்பராக வந்துடுமா? உமா மேம்? ஓகே ஓகே சார். ஆ, ஏதாவது டவுட் எதுவும் இருக்குங்களா? ஏதோ யோசிக்கிறீங்க போல இருக்கு. இல்ல 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 அங்க ஸ்கெட்ச் எப்படி மிஸ் பண்ணணும்னு யோசிக்கிறேன். இல்லை ஒன்றும் இல்லைம்மா, அந்த அந்த இடத்துல நீங்கள் டெப்த்து வச்சா கரெக்டாக இருக்குமா? ஓகே. இப்போது இந்த இடத்துல ரொம்ப லைட்டாக இருக்கா நீங்கள் பண்ணது? இதில் நல்லா டெப்த் இருக்கா? ஆமா. இது கரெக்டாக இருக்குது, இந்த இந்த பார்ட்டு கரெக்டாக இருக்குங்களா? ஆமா. நீங்கள் பண்ணது கரெக்டாக இருக்காம்மா? அந்த டெப்த்து இல்லாதனால தான் அவங்க அந்த இடத்துல இதாக இருக்குமா? அதை சரி பண்ணிக்கோங்கம்மா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. ஓகே ஓகே. சரிம்மா, ஓகேம்மா. சார் Yes, ma'am. இதுதான் இப்போ க்ளோஸ்ல காமிச்சீங்கல்ல சார், அது மாதிரி ஒரு பிக்சர் அனுப்புங்க சார். இப்போ இதுக்கப்புறம் கலர் பண்றதுக்கு முன்னாடி இப்போ ஒரு பிக்சர் காமிச்சீங்க, அதை க்ளோஸா ஃபேஸ் மட்டும். இப்போ அந்த ஹார்ஸாம்மா? ஹார்ஸோட ஃபேஸை மட்டும் இப்போ க்ளோஸ்ல காமிச்சீங்க சார். ஆமாம்மா. அது அடுத்த கலரிங் பண்றதுக்கு முன்னாடி அந்த ஃபேஸை மட்டும் ஒரு பிக்சர் எங்களுக்கு குரூப்ல அனுப்புங்க சார். இந்த படம் அனுப்பிச்சிருப்பேன், பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலையா? படம் அனுப்பியிருக்கீங்க சார். நான் இப்போ அந்த கலர் எப்படி நீங்க கொடுத்துருக்கீங்கன்னு அந்த க்ளோஸ்ல நல்லா கிளியரா தெரியுது சார், அந்த மூக்கு வாயெல்லாம். ஒன்றும்மா, நீங்கள் அந்த பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்கம்மா, நான் அந்த மறுபடியும் நான் அந்த அனுப்பிச்சி வைக்கிறேம்மா. சரி ஓகே. இந்த படம் ஏற்கனவே நான் ஃபஸ்ட்டே அனுப்பிச்சி விட்ருப்பேன், இருந்தாலும் நான் மறுபடியும் அனுப்பிச்சி வைக்கிறேன். கலர் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே. ஓகேங்க சார், ஸ்டார்ட் பண்ணலாம் சார். Yes, ma'am. எஸ் மேம். Okay, ma'am. Can you all please share your previous work? I need to take a picture on it. ஓகே. Yes. மேம் என்ன ஒர்க் பண்ணியிருக்கீங்களோ அது மட்டும் ஷோ பண்ணுங்கம்மா. So first, please show your lotus work. Can you all please open your screen and show your lotus work, please? Ma'am, 1 minute, I will get it, ma'am. Yes, ma'am. But everyone, please switch on your screens. Ma'am, நான் ஊருக்கு வந்திருக்கேன் மேம். நான் எடுத்துட்டு வந்தேங்க. Okay, ma'am. Others, please show your screen. Switch on your screen and show your work, please. Kirtana ma'am, Uma ma'am.
Hold on a minute. The picture is yes, now okay. Can you please show the next one? Peacock painting. Sorry, ma'am. Okay, ma'am. Uma, ma'am, please show the peacock picture. நான் இன்னும் பீகாக் பண்ணல மேடம். நான் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல முடிச்சுக்காங்க. Okay, ma'am, sure. Kirtana, ma'am, can you please show your peacock picture? நான் இன்னும் பீகாக் கம்ப்ளீட் பண்ணல. Okay, okay, ma'am. அது நான் இது எல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறமா பண்றேன். மோஸ்ட்லி For that, sir is using a point brush. With that point brush, he is using a black color. If we correct the dark first means, then if we give the highlighting, it will be easy for you. உமா மேம், நான் உங்களுக்கு இந்த இடத்துல தான் சொல்லியிருந்தேன். சொல்லுங்க சார். இந்த இடத்துல தான் மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். லெஃப்ட்ல சார், லெஃப்ட்ல மிஸ் ஆயிருக்கு. சார் நான் விஷ் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த இடத்துல வந்து கொஞ்சம் லிக்விடா வச்சு ஃபர்ஸ்ட் அவுட்லைன் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நான் அவுட்லைன் பண்ணணும்ல. ஆமாம்மா, அதே தான். இப்போது இந்த இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் டார்க்கு வந்து கொஞ்சம் காமிச்சிட்டு ஸ்கெட்சு வந்து மிஸ் ஆகிடக்கூடாது. இப்போ ஆக்சுவலாக வந்து நான் இந்த இந்த ரோப்பு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இது ஆக்சுவலாக வந்து இங்கே இருக்குது. ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இதுக்கு நேராக வந்து காமிச்சிட்டேன். இப்படி பார்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கெட்சு இந்த இடத்துல அவுட் ஆகுது. அப்போது இதை நான் ஒர்க் பண்ணையிலே எனக்கு தெரியுது இந்த இடத்துல மிஸ்டேக் இருக்குது அப்படின்றது. அதை வந்து நம்ம சரி பண்ணிக்கிட்டேன். இப்போ எனக்கு தகுந்த மாதிரி நான் வந்து அந்த ரோப் வந்து கொஞ்சம் மேலே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கேம்மா. Can you see that
in sir's work, sir had adjusted the rope of that harness. He had mistakenly given below. So now sir had adjusted that. He had missed the sketch. So now only sir had find out and he had just adjusted that rope. இது பிளாக்கா என்ன கலர் சார்? பிளாக் கலர் தான் மாற்றிருக்கேன். ஏன்னா ஃபுல்லாக டார்க்காக இருக்குங்கள, நான் அந்த இடத்துல லைட்டாக எடுத்து ஒர்க் பண்ணேன்னா அந்த ஸ்கெட்ச் தெரியாது. As it is fully dark, so sir is using black color. If we use the light means the sketch won't be visible. So sir is using black color. இப்போது இந்த டார்க் வைக்கிறேங்களா, இது வச்சா தான் நம்ம அடுத்தது ஒர்க் பண்ண அந்த லைட்டிங் கொடுத்தா உங்களுக்கு அந்த லைட்டிங் வந்து வெளில நல்லா வரும், தெரியும் ஸ்கெட்ச். ஏன்னா ஃபுல்லாகவே டார்க்காக இருக்குது. அந்த டார்க்கில் வந்து நான் மறுபடியும் வந்து லைட்டிங் வச்சோம் அப்படின்னா நம்மளோட ஒர்க் வந்து வெளியில் வரவே வராது. அப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் தைரியமாக நீங்கள் பிளாக்கில் வந்து நீங்கள் நல்லா டெப்த்து கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் லைட்டிங் வச்சுக்கலாம். In this dark, if we give the lighting layer by layer also, you won't get the lighting coming out. So you have to use black color for giving the depth, and after that if we give the lighting means it will be good. மேடம், இப்போது இந்த இடத்துல படத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே உங்கள்கிட்ட காமிச்சேன்ல லைட்டிங் வந்து மீடியமானது, அதை வந்து ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபைனலாக தான் ஒயிட் யூஸ் பண்ணணும். சரிங்களா? இந்த சைடில் அந்த மீடியமான லைட்டிங் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு அதை தான் முடிக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒயிட்டை வச்சுட்டிங்கன்னா நீங்கள் அதை மேட்ச் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட் எடுத்தோம்னே நீங்கள் அந்த மீடியமான இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல லைட்டிங் இருக்குது, இங்கே லைட்டிங் இருக்குது, இந்த சைடில் இருக்குது, அதுக்கப்புறம் இங்கே லைட்டிங் இருக்குது, இங்கே ஒரு மீடியமான லைட்டிங் இருக்குது. இதெல்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அப்புறம் ஃபைனலாக வந்து இந்த ரோப்புக்கும் நம்ம ஹைலைட் கொடுத்துக்கலாம், சென்டரில் வர ஒயிட்டும் நம்ம அப்புறம் ஒர்க் பண்ணிக்கலாம். In last phase, sir had shown you that medium lighting, no? So you have to give that medium lighting first. After that only you have to give the highlighting in the white. First itself if you give the highlighting in white means after that if you give medium lighting means you won't be able to give that highlighting correctly. So first you have to give that medium lighting, and after that only you have to give highlighting for the center and the goal. இப்போது இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இதில் ஆரஞ்சு வந்து ஒரு 40% எடுத்துருக்குறேன். 20% வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லோ ஆக்க, பேர்ன்ஸ்னால் வந்து ஒரு 30% எடுத்துருக்கேம்மா. ஏன்னா அது ஃபுல்லாக பேர்ன்ஸ்னால் இருக்குது, அதனால் உங்களுக்கு அது இல்லாமல் நம்ம யூஸ் பண்ண முடியாது. 30% வந்து பார்த்திங்க அப்படின்னா பேர்ன்ஸ்னால் இருக்குது. Now
sir had used orange of 40%, yellow ochre of 20%, and burnt sienna of 30%. That is burnt sienna we have used, so you have to use burnt sienna here. So again I am repeating, sir had used orange of 40%, yellow ochre of 20%, burnt sienna of 30%. மேடம் பேர்ன் சியானா பேண்ட் ஆம்பரா பேர்ன்ஸ்னா பேர்ன்ட் ஆம்பர் எடுக்கல. Burnt sienna ma'am. உமா மேம் இப்போ இந்த இங்கே பாருங்கள், இந்த இடத்துல லைட்டிங் வைக்கிறேன், எதுவுமே பண்ணலை. இந்த ஒரு ஸ்ட்ரோக்ஸ் தான் வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த இடத்துல வாஷிங் எதுவுமே பண்ணலை, அதுவாக நிற்கிது பாருங்கள். கரெக்டான கலர் எடுத்து நீங்கள் வச்சாவே அதுவே நமக்கு நீங்கள் அதிகமாக வாஷிங் பண்ண தேவையில்ல. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 3 லேயர் 4 லேயர் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் கலர் ஸ்கில் மட்டும் கரெக்டாக வச்சு அந்த ஸ்ட்ரோக்ஸ் மட்டும் வச்சவே போதும். இந்த பாருங்கள், நான் எதுவுமே பண்ணலை, ஒரு ஸ்ட்ரோக்ஸ் மட்டும் தான் வைக்கிறேன். அந்த இடத்துல அதுவாக மெர்ஜ் ஆகுது பாருங்கள். Can you see that sir is giving a single strokes alone? It is automatically merging. மேடம் வாய்ஸ் பிரேக் ஆகி வருது மேடம். Ma'am, is it clear now? Now the voice clear. Yes. Okay ma'am. Sir is giving a single stroke alone. With that single stroke itself, it is blending correctly. மேடம் இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்து யூஸ் பண்ணியிருக்கோம்ல, அதில் வந்து ஒரு 20% பார்த்தீங்கன்னா ஒயிட்டு சேர்த்துக்கிறேம்மா. இப்போ ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதே கலரில் ஒரு கொஞ்சம் லைட்டாக மட்டும் நான் ஒயிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். அடுத்தது லைட்டிங் கொடுக்கணும்ல, அதுக்காக இங்கே பாருங்கள், சும்மா லைட்டாக ஒயிட்டு மட்டும் சேர்த்துக்கிறேன். In the previous color, sir is using 20% of white. இந்த இடத்துல ஒரு லைட்டிங் காமிக்கணுமா, இது என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு இப்போ இந்த சைடு லைட்டிங் வச்சோம்ல, அந்த லைட்டிங் வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப இதோட ஸ்கெட்சு வந்து மிஸ் ஆகும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆரஞ்சும் பர்ன்ஸ்னாவும் எடுத்துகிட்டு இந்த இடத்துல வந்து லைட்டிங் வைக்கணும். சரிங்களா? மீடியமான இப்போ வச்சுருக்கிறத விட இன்னும் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கணும். அப்போ தான் இந்த லைட்டிங்கு இது வந்து கரெக்டாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த இடத்துல ஒரு லைட்டிங் தெரியுதுக்கலாமா? இங்கே உள்ள இது கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது, இது வந்து ரொம்ப டல்லாக இருக்குது. அப்போது இது வச்சா தான் இந்த இடத்துல கொஞ்சம் அது கொஞ்சம் ரியலாக வருங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஆரஞ்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 60% எடுத்துக்கிறேன். பர்ன்ஸ் நான் வந்து ஒரு 40% எடுத்துக்கிறேம்மா. Now on the right side of the face, where sir had pointed out, that you want to give that lighting. But if you give the same lighting as that of the face means it won't match. In the reference picture, the lighting is little bit darker than that of the medium lighting. So sir is using 60% orange and 40% burnt sienna for giving that lighting.
ஆனால் இப்போ அங்கே வச்சதில் லைட்டிங் அதுதான் எடுத்து கொஞ்சம் இப்போ தேவையான இடத்துல மட்டும் இதை வந்து அந்த கலரை வச்சு விட்டுருங்க. The lighting which we had given previously, the same lighting is giving now. You have to give that lighting in the only in the places of where we need. அதுக்கப்புறம் பேர்ன்ஸ்னாவும் ஒரு 10% வந்து பார்த்திங்கன்னா பிளாக் எடுத்துக்கிறோமா. Now sir is using 10% of black with burnt sienna. சார் இப்ப இந்த காலுக்கு வந்து நல்ல டார்க்கா கொடுத்துருக்கோம்ல சார், அது வந்து பேர்ன்சியானாவும் பிளாக்கும் கொடுத்துருக்கோமா? ரெண்டு காலுக்கும் கீழே நல்ல டார்க்கா இருக்குல்ல அந்த போர்ஷன். இதுங்களா? இது வந்து பிளாக் தான் எடுத்துக்கிட்டோம்மா. அதில் அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். இல்ல பிளாக்குக்கு முன்னாடி என்ன சார் கொடுத்தோம்? அது வந்து பேர்ன்ட் ஆம்பர் யூஸ் பண்ணியிருப்போம்மா. மேடம் இப்போ இந்த லைட்டிங் வச்சுருக்கேன்ல, இன்னும் ஒரு பாயிண்ட் மட்டும் நான் கொஞ்சம் ஒயிட்டு சேர்த்துட்டு மறுபடியும் இந்த லைட்டிங் மட்டும் நான் காமிச்சிக்கிறேம்மா. வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக ஒர்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ ஏற்கனவே நம்ம கலர் எடுத்து வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதிலே வந்து மறுபடியும் ஃபஸ்ட்டே வந்து ஒரு 20% வந்து ஒயிட் எடுத்துக்கிட்டோம். இப்போ அதை விட இன்னும் கொஞ்சம் லைட்டிங் காமிக்கிறதுக்காக நான் வந்து ஒயிட் எடுத்துக்கிறேம்மா. இதில் இன்னும் கொஞ்சம் எல்லோ மட்டும் கொஞ்சம் லைட்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கலர் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போது இப்படியே எடுத்து அந்த கலர் வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கலர் காம்பினேஷன் வந்து அப்படியே தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் பார்க்கல ஒரு அட்ராக்ஷனாக காமிக்கல. அப்போது ஒரு % வந்து சும்மா லைட்டாக ஒரு எல்லோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வைக்கக்கூடிய கலர் பார்த்திங்க அப்படின்னா நல்லா கொஞ்சம் பிரைட்டாக காமிக்கும். In the same color, sir had used some extra white, and if we give the color means it will be same as that of the previous medium highlighting. So in order to show the difference and also in order to make the picture more attractive, sir had used a little bit of yellow in that. So in the medium highlighting color, sir had used extra white and also a little bit of yellow. இப்போது இந்த கலர் வைக்கிறாங்கள, இந்த எல்லோ சேர்க்காமல் வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த கலர் இப்படி வராது, ரொம்ப டல்லான மாதிரி இருக்கும் அந்த கலர். If we had not used yellow with this color means it will look like a dull color. So as we used yellow, it is looking brighter. மேடம் இப்போது இந்த நோஸில் வந்து லைட்டிங் இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா
அதில் வந்து ப்ளூவும் ஒயிட்டு பர்ன்ஸ்னா அந்த இதுதான் கலர் கலந்துருக்குமா. இப்போ இதில் பாருங்கள், நான் செர்லியன் ப்ளூ எடுத்திருக்கேன். செர்லியன் ப்ளூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20% எடுத்திருக்கிறேன். பிளாக் கலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20% எடுத்திருக்கேன். ஒயிட்டு வந்து 60% எடுத்திருக்கிறேன். பேர்ன்ஸ்னால் வந்து ஒரு 20% எடுத்திருக்கேம்மா. இது எதுக்காக அப்படின்னா, இந்த நோஸில் வந்து ஃபுல்லாகவே டார்க்காக இருக்குது. அதில் வந்து நம்ம அடுத்தது நம்ம லைட்டிங் காமிக்கணும்ல, அதனால் கொஞ்சம் மீடியமான லைட்டிங் எடுத்துக்கிறேன், டார்க்கான இடத்துல நம்ம வைக்கிறதுக்காக. In the nose part, it is dark. So for giving medium lighting, sir is using cerulean blue of 20%, black of 20%, burnt of 20%, and white of 60%. இப்போது இந்த கண்ணில் வந்து ஹைலைட் காமிக்கணுமா. இப்போது ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல டார்க்காக இருக்குது, சரிங்களா. இது ஆக்சுவலாக வந்து இந்த சைடில் வர லைட்டிங் வந்து இந்த கண்ணில் வந்து லைட்டிங் இருக்குது, சரிங்களா. ஆனால் இந்த சைடில் உள்ளது வந்து உங்களுக்கு தெரியலை, இந்த கண்ணு மட்டும் தான் உங்களுக்கு தெரியுது. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிட்ட இருக்க லைட்டிங் தான் இந்த கார்னரில் மட்டும் தான் லைட்டாக இருக்குது, ரொம்ப டீட்டெயிலாக தெரியலை, சரிங்களா. அப்போது நான் இந்த இப்போ எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இந்த கலர் எடுத்து கார்னராக அப்படி லைட்டிங் வைக்கிறேன். Now we want to give the highlighting for the eyes. As the lighting is only on the right eye, we want to give the highlighting only in the right eye alone. In the left eye there is no highlighting, and in the right eye also there is in the corner of the right eye only the highlighting is given. So sir is giving that highlighting. நான் அதில் கண்ணில் மட்டும் கொஞ்சம் ஹைலைட் மட்டும் காமிச்சிக்கிறேம்மா. ஒயிட் எடுத்துருக்கேன். இப்போ நீங்க கொடுக்கறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் லிக்விடா தானே கொடுக்குறீங்க, ரொம்ப லிக்விடா இல்லாம செமி லிக்விட். இல்லை லிக்விடாக இல்லைம்மா, கொஞ்சம் இந்த ப்ரஷ்ஷில் இருக்குல்ல, தண்ணியில் வாஷ் பண்ணுறல, அதில் உள்ள தண்ணி தான் எடுத்திருக்கேன். ரொம்ப ரொம்ப லிக்விடாக எடுத்தேன் அப்படின்னா கீழே ஒழுகிரும். இப்போ நீங்க ஜென்னா பிரஷ் தான் யூஸ் பண்றீங்களா சார்? ஆமாம்மா. நாங்க அதை யூஸ் பண்ணா கொஞ்சம் அது ஒரு சாஃப்டா இருக்கிறதுனால அவ்வளோ இதா வரலையே, அது ஏதாவது? இல்லையே, இந்த ப்ரஷ் தான் எடுத்து யூஸ் பண்ணுறேன். எனக்கு இதை தவிர வேறு ப்ரஷ் யூஸ் பண்ணால் எனக்கு சரியாக செட் ஆகாதும்மா. நான் அந்த பிளாக் கலர் எடுத்துருக்கேம்மா, இந்த இடத்துல டீட்டெயில்ஸ் கொஞ்சம் காமிச்சிக்கிறேன் நோஸில். Now sir is using black color for showing the details in the nose.
மேடம் இப்போது நான் எனக்கு தேவையான இடத்துல நான் அந்த லைட்டிங் வச்சுட்டேன். இதுக்கப்புறம் நான் லைட்டிங் வச்சேன்னா ரொம்ப நம்ம வைக்கிறது வந்து காம்பினேஷன் சரியாக செட் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம ஒயிட் வச்சதுக்கப்புறம் வேணால் நம்ம லைட்டிங் வச்சுக்கலாம். சரிங்களா? அதனால் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒயிட்டு வந்து நான் ரொம்ப லிக்விடாக எடுத்துக்கிறேம்மா. ரொம்ப லிக்விடாக எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், Now லிக்விடாக we தான் have given the enough lighting. Next, sir is giving that white. After that, if we need lighting means if we can give. Now sir is using white in the liquid form. இதுக்கப்புறம் ஒயிட் வந்து நான் திக்காக எடுத்துக்கிறேம்மா. உமா மேம் கேட்டிங்கல்லம்மா அது கலர் எப்படி வைக்கிறேன்ட்டு. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு லிக்விடாக வச்சுட்டு இதுக்கப்புறம் வந்து தான் நீங்கள் திக்காக கலர் யூஸ் பண்ணணுமா? Now sir is using white in the thick form. Like this only you have to give the color. First you have to give the liquid color and after that you have to give thick color. மேடம் இப்போது இந்த ரோப்புக்கு இதுக்கப்புறம் தான் ரோப்பு நம்ம அதில் ஒர்க் பண்ணணுமா? அதில் நான் என்ன பண்ணுறேன்னா பேர்ன்ஸ் நான் எடுத்துக்கிறேங்க, அப்புறம் ஆரஞ்சு எடுத்துக்கிறேன், எல்லோ ஆக்கர் எடுத்துக்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 60% பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு, ஒரு 20% வந்து பேர்ன்ஸ்னால், எல்லோ ஆக்கர் வந்து ஒரு 20%. Next we are going to work on the rope of the horse. For that sir is using burnt sienna, orange and yellow ochre. Orange of 60%, burnt ochre of 20%. Again I am repeating, orange 60%, burnt sienna 20%, yellow ochre 20%. இப்போ இதுக்கப்புறம் ஹேர் வந்து காமிச்சிக்கலாமா? நான் வந்து பிளாக் வந்து ரொம்ப லிக்விடாக எடுத்துக்கிறேம்மா. எடுத்துகிட்டு ஹேரோட டீட்டெயில்ஸ் வந்து காமிச்சிக்கலாம். மேலே போயிடுது
என்னம்மா? கீழே மேலே படம் கொஞ்சம் கீழே படம் எனக்கு ஓகேம்மா, ஒரு நிமிஷம். Next, we can show the details of the hair. For that, sir is using black. ஓகேங்களா? ஓகே சார். Okay, sir. நான் பிளாக் கலர் மட்டும் வேறு எதுவும் எடுக்கலாமா? பிளாக் கலரை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ரொம்ப லிக்விடாக எடுத்திருக்கேன். இது பாருங்க, நல்லா லிக்விடாக தான் இருக்குது. ஏன்னா பேக்ரவுண்டு வந்து உங்களுக்கு ரொம்ப லைட்டாக இருக்குங்களே, அதனால் வந்து நீங்கள் இப்போதைக்கு வந்து ரொம்ப திக்காக எடுத்து யூஸ் பண்ண தேவையில்லை. அது திக்காக எடுத்து யூஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப டார்க்காக இருக்கும், கொஞ்சம் ரியலாக இருக்க மாதிரி இருக்காதுங்க. Now, sir is using black color in the liquid form as the background is light. If you give the liquid color itself, you will get a real effect. If you use a thick black color, means you won't get the real effect. So, sir is using black color in the liquid form. இதுக்கப்புறம் நான் இந்த ரோப் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து கொஞ்சம் டெப்த் வச்சுக்கிறேம்மா. ஏன்னா அந்த இடத்துல ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்குங்களே, அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிரிம்சன் ரெட்டுக்கும் பிளாக்கும் எடுத்துக்கிறேம்மா. கிரிம்சன் ரெட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 80% எடுத்துக்கிறேங்க, பிளாக் வந்து ஒரு 20% எடுத்துக்கிறேங்க. Now, for giving depth in the rope part, sir is using crimson red and black. Crimson red of 80% and black of 20%. இப்போ நம்ம ரோபுக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த லைட் கலர் வச்சோம் பார்த்தீங்களா, அதில் நான் ஒரு 20% ஒயிட் எடுத்துக்கிட்டு இதில் லைட்டிங் மறுபடியும் லைட்டிங் கொடுத்துக்கிறேம்மா. For the rope, we had given lightning. No, in that same color, sir had taken 20% white and he is giving an extra lighting.
இதில் வந்து ஒயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 80%வும் இல்லை, எல்லோ வந்து ஒரு 20% எடுத்துருக்கோமா, ஆஃப் ஒயிட்டாக. Now sir is using half white color, that is 80% white and 20% yellow. இப்போ அந்த கிரே கலர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து மறுபடியும் இன்னும் கொஞ்சம் லைட்டிங் வச்சுக்கிறோமா. ஏன்னா ஃபுல்லாக டார்க்காக இருக்குது. ஏற்கனவே நான் யூஸ் பண்ண கலரில் நான் ஒயிட் மட்டும் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 20% வந்து எடுத்துக்கிறோமா, எடுத்துட்டேன். சரிங்களா. As in this part is dark, sir is giving extra lighting in the same color sir had used 20% extra white. இப்போ பாருங்கள், இது ஃபஸ்ட்டு வந்து கிரே கலர் வச்சுட்டு அந்த இது வச்சோம் பார்த்தீங்களா, கிரே கலர் மாதிரி வச்ச பாருங்க. அந்த கலர் வச்சதுக்கப்புறம் இந்த லைட்டிங் வச்சதுக்கப்புறம் பாருங்கள், அந்த டோட்டலாக அந்த இடத்துல டீட்டெயிலாக வந்துருச்சு பார்த்தீங்களா. இல்லைனா இந்த டெப்த் இல்லாமல் நீங்கள் இந்த லைட்டிங் வச்சிங்கன்னா நம்ம எவ்வளோ தான் ஒர்க் பண்ணாலும் ஒர்க்கு வெளில வரவே வராது. Can you see that? First we had given that grey color, after that we had given this lighting. So once you give the depth and after that you give the highlighting, means your work will be fine and you will get the correct work as you require. So without depth you can't give the highlighting. நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன்னா, அதில் இன்னும் ஒரு 20% எக்ஸ்ட்ரா வந்து ஒயிட் எடுத்துக்கிறேம்மா. இன்னமும் வந்து எனக்கு ஹைலைட் தேவைப்படுது. இந்த ரோப் இருக்குது பாருங்களேன், அதில் வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் ஒர்க் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஏற்கனவே அதில் கொஞ்சம் ஒயிட் எடுத்து தான் இதில் யூஸ் பண்ணோம். இப்போ மறுபடியும் நான் வந்து ஒரு 20% வந்து ஒயிட் எடுத்துக்கிறேன். எடுத்தால் இப்போ என்ன ஆகுனா, இந்த ரோப்போட ஹைலைட் வந்து நம்ம காமிக்கணும். For showing the highlight of the rope, sir had taken extra 20% of white in the previous color. இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ரெடியூஸாக இருக்குமா, அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பேர்ன்ஸ்னாவும் கிரிம்சன் ரெட்டும், பேர்ன்ஸ்னாவும் கிரிம்சன் ரெட்டும் ரெண்டும் மிக்சிங் பண்ணிட்டு இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் லைட்டிங் அந்த எல்லோ ரெடியூஸாக கொஞ்சம் காமிக்கிறேன். In that part, we are getting a reddish effect. So for that, sir is using burnt sienna and crimson red. இதுக்கப்புறம் ஒயிட் மறுபடியும் இன்னொரு லேயர் எடுத்து வைக்கிறோமா. இது ரொம்ப அப்படியே பேஸ்டாக இருக்குது. Now for the third layer, sir is using the white in the paste form. As such, from the color, sir is using that white. இதுக்கப்புறம் இந்த ஹெட்டில் உள்ள ஹேரை வந்து கொஞ்சம் டீட்டெயில்ஸ் காமிச்சிக்கலாமா. Next we can show the
the details of the hair now. இந்த இடத்துல இப்போ நம்ம அந்த கிரே கலர் வச்சோம் பார்த்தீங்களா, அதே கலர் வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த இடத்துல மட்டும் நான் கலர் வந்து காமிச்சிக்கலாம். ஏன்னா ஃபுல்லாகவே இன்னும் டார்க்காக இருக்குங்களா, அந்த ஹேரோட டீட்டெயில்ஸ் வந்து தெரியல. அதனால் நம்ம இந்த பாருங்கள் ஏற்கனவே அந்த கிரே கலர் எடுத்து வச்சுருந்தோம், அதே கிரே கலர் வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அந்த ஹேரில் வந்து டீட்டெயில்ஸ் காமிச்சிக்கலாம். Now in between the ears, the hairs are dark. So sir is using grey color. The grey color we had used now, the same grey color sir is using now for showing the details in the hair. ஓகேங்களாம்மா, இதுக்கப்புறம் டெப்த்து வைக்கல. Is it clear for everyone? Yes, madam. Yes sir. இப்போ ஓரளவுக்கு ஒர்க்கை முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் கீழே ஒரு கண்டினியூ பண்ணிக்கலாமா?